Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 11th மேக்ஸுக்காக நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கல அப்படின்னா தயவுசெய்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து மேக்ஸுக்கு 11th மேக்ஸுக்கு முக்கியமாக ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, லாஸ்ட் இயர் பசங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். அதனால் நம்ம சேனல்ஸ் வீடியோஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. நல்ல மார்க்கே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துருக்கோம். சார் எங்களுக்கு வந்து பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கவே இல்லை, பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 5 மார்க் ஒன்னு கூட வரல சார், நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பிசிக்ஸ் வேற, மேக்ஸ் வேற. கண்டிப்பா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட மேக்ஸ் எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்க பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாவே போதுமானது. நல்ல மார்க்கே நீங்க என்னன்னு பார்த்தா ஸ்கோர் பண்ணலாம். சரியா, இப்போ ஒன் வேர்ட்ஸுக்கு என்னன்னு பார்த்தா நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த ஒன் வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணீங்க. 20 ஒன் வேர்டுக்கு நீங்க எவ்வளவு மார்க் வந்து உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் தனியா, 3 மார்க் தனியா, 5 மார்க் தனியா ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூப்பரா அனலைஸ் பண்ண போறோம். ஏன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்தே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். சரியா, 20 ஒன் வேர்ட் பார்த்தாச்சு. இந்த 20 ஒன் வேர்ட்ல உங்களுக்கு எவ்வளவு ஒன் வேர்ட்ஸ் வந்து ஆன்சர் தெரியுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துங்க. ஓகே, ஏன்னா நம்மளோட ஸ்டடி பிளான்லேயே சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் வேர்ட் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். சரி, இப்போ 21வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க, அது தெளிவா பாருங்க. 22வது கொஸ்டின் 11th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 23வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 24வது கொஸ்டின் வந்து 9th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியா என்ன ஆன்சர்ஸ் வந்துடும். 25வது கொஸ்டின் வந்து 3rd சாப்டர்ல இருந்து. 3rd சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகமா சிரமம் எடுக்க வேணாம். நம்ம சேனல்ல போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க, போதுமானது. 26வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எண்ணின் மதிப்பை காண்கன்னு சொல்லி 4th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 27வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 5th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 28வது கொஸ்டின் வந்து நமக்கு 6th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 29வது கொஸ்டின் நமக்கு வந்து 7th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் வந்து பாருங்க. சரியா, 9th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா, அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 11th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 3rd கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 34th கொஸ்டின், அதாவது இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். u by v ரூலை யூஸ் பண்ணா போதும். 35வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 9th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 36வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 10th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 37வது கொஸ்டின் வந்து 8th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தெளிவா பாருங்க. 38வது கொஸ்டின் வந்து நமக்கு 10th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 39வது கொஸ்டின் சால்வ் தி ஈக்குவேஷன்ஸ் சொல்லி செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 40வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் r. ஓகே, இப்போ 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து அதாவது 9th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின், அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 3rd சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 42nd கொஸ்டின், அதாவது அதுல ஏ கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3rd சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. பி கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 9th சாப்டர்ல கூடிய அந்த முக்கியமான தியரி கொஸ்டின். சரியா, sin θ by θ = 1 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது தெளிவா நீங்க பாத்துங்க. 43ல ஏ கொஸ்டின். சரியா, ஏ கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 5th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரியா, தெளிவா பாருங்க. அதுக்கப்புறம் 44, சரியா, 44ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்லி உங்க ஸ்கூல்லயும் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் சாப்டர்ல k ஓட வேல்யூ. சரியா, k = 2, k = -25 நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 45வது கொஸ்டின்ல ஏ கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, கோப்ளானர் கொஸ்டின் 7th சாப்டர்ல இருந்து. அதுக்கப்புறம் 45ல பி கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 4th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அது தெளிவா பாத்துங்க. 46வது கொஸ்டின்ல ஏ வந்து 11th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. பி கொஸ்டின் வந்து 10th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 47வது கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். 12th சாப்டர்ல இருந்து இந்த மாதிரி மிஷன் 1, மிஷன் 2, இன்ஜினியர் 1, இன்ஜினியர் 2 ஒரு சம் இருக்கும். அது தெளிவா பாத்துங்க. அதே மாதிரி
47ல பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 10th சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த கடைசி எக்ஸசைஸ்ல 22வது கொஸ்டின்ல இருந்து 28வது கொஸ்டின் வரைக்கும் இருக்கிறது நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாவே அதுல இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு கண்டிப்பா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மேக்ஸ் எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பா உங்களுக்கு கூடயே இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.